ஈசிஆர் ஃபுல்லாக இரவு முழுவதும் வண்டி குளிரூட்டப்பட்ட அறையில் வண்டி ஓடிட்டு இருக்கு. டைட்டானிக் ஜாக்கு இந்த கேட்டுன்னு சொல்லிட்டு இருப்பாங்கல்ல, கை வச்சு இப்படி இழுக்கிற மாதிரிலாம் சீன் ஒரு பணியில் ஆணும் பெண்ணும் அந்த வண்டிக்குள்ளே உட்காந்து விடிய பொத்துன்னு ஒரு அரை ஹவருக்கு ஒரு பீர் பாட்டில் வெளில விடுவது. ஸ்விம்மிங் பூலில் போய் நீ நல்லா நின்னது அதுக்கான ட்ரெஸ்ஸு நீச்சல் உடை அதை போட்டு டைவ் அடிங்க. நீச்சல் உடையை போட்டுட்டு மவுண்ட் ரோட்டில் போயிடாதுன்னு நான் சொல்கிறேன். இடத்துக்கு தகுந்த மாதிரி இருக்கணுங்கிறது என்னுடைய கருத்து. பட் எல்லா இடத்துலையும் யூனிக்காக இருப்பேன்னு நீங்கள் சொல்லுங்கள். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. மார்னிங் டைம் போவேன், என் பசங்களை அழைச்சிட்டு போவேன். மற்றபடி நான் மெரினா பீச்சுக்கு போனதில்லை, எனக்கு அவசியமும் இல்லை. அங்கே எல்லாம் பின்னி பிணைஞ்சு கிடக்குறாங்க, 8, 9 அப்படி கிடஞ்சி நலபாம்பு சரபாம்பு பிணையிற மாதிரி பிணைஞ்சு கிடக்குறாங்க. அது ஒரு பொது வழியில் அருவருப்பாக தெரியல, நீங்கள் செய்கிற வேலை அநாகரிகமாக தெரியல. அது நீங்கள் பின்னி பிணையிறது உங்களோட சுதந்திரம். பட் அதுக்கு ஒரு இடம் வேணும்ல. எல்லா இடத்துலையும் எல்லாம் இருக்க தானே செய்யுது. இங்கே கூட தான் இன்றைக்கி இங்கே ஒரு ஹோட்டலில் வெளில நைட்டு ஒரு 1 மணிக்கு பொண்ணு குடிச்சிட்டு வந்து ஆட்டோக்காரன்ட்ட பிரச்சனை பண்ணி வீடியோ வெளியிட்டுச்சு. பெண்மைங்கிறது ஒரு அழகானது, ரொம்ப போற்றுதலுக்குரியதுன்னு நான் சொல்கிறேன். என் தாயும் பெண் தான், கூட பிறந்தவளும் பெண் தான். ரொம்ப மதிக்கிறேன், நான் ரொம்ப ஆனர் பண்ணுறேன், உங்களை ரொம்ப எனக்கு சமமாக நடத்துகிறேன். அதுதான் போற்றுதல். எனக்கு நிகராக நீ பீர் அடிக்க போகிறேன், என்னோட சேர்ந்து நீ பிடிச்சிட்டு குப்பரை கிடக்க போகிறேன்னு சொல்கிறது பேர். எல்லாருக்கும் இங்கே எல்லாமும் உண்டு. எனக்கு இருள் சூழ்ந்த இன்னொரு முகம் உண்டு. உனக்கும் இன்னொரு முகம் இருக்கும், உனக்கும் இன்னொரு முகம் இருக்கும். அதை எல்லா இடத்துலையும் காமிக்க முடியாது. ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ரக்ஷயா பார்த்தி. சமூகத்தில் நடக்கக்கூடிய பல பிரச்சனைகளை பற்றி தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கும் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம கூட வழக்கறிஞர் தமிழ்வேந்தன் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். பொதுவாகவே இந்த பெங்களூர் கல்ச்சர் இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இங்கே பார்க்கக்கூடிய தமிழ்நாட்டிலேருந்து பார்க்கக்கூடிய பல பேருக்குமே முகம் சுழிக்கும் வகையில் அந்த கல்ச்சர் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து நம்ம நிறைய சம்பவங்களை பார்த்துட்டு வந்துட்ருக்கோம் இல்லையா? நீங்கள் இதை எப்படி சார் பார்க்குறீங்க? பெங்களூருக்குன்னு தனி கல்ச்சர்லாம் கிடையாதுமா. ஸ்லாங் நிறைய ஐடி கம்பெனி இருந்தது. இந்தியாவிலேருந்து எல்லா மாநிலத்திலேருந்து அங்கே கல்யாணம் போட்டாங்க. இன்டர்நேஷ்னல் லெவலில் ஆள்கள் முதல்ல இறங்கினாங்க. பெங்களூர் கிளைமேட்டு பயங்கர கோல்டான கிளைமேட்டு. வேறு ஒன்றும் பெருசாக சொல்லிடுது. பெங்களூர் டிராஃபிக் மாரி உலகத்தில் மட்டமான டிராஃபிக்கே கிடையாது. அவ்வளோ மோசம் பண்ணுற மெட்ராஸ் மாதிரி 2 மணி டிராஃபிக்கு. வேறு ஒன்றும் பெங்களூருக்குன்னு தனியாக பெரிய ஃபுட்டெல்லாம் ஒன்றும் இல்லை. சாம்பாரில் வரைக்கும் வெள்ளத்தை போடுவாங்க, இனிப்பு போடுவாங்க. அவங்களோட மண்ணின் மனம் அது தான். பயங்கரமான மொழி வரி பிடிச்சவங்க, இனவரி பிடிச்சவங்க. பெங்களூருக்கு வேறு என்ன கல்ச்சர் இருக்குது? காவேரியில் தண்ணி வரலாம் லாரி டிரைவர் பிடிச்சி அடிப்பான், கேபிஎன் பஸ்ஸை பிடிச்சி குளிச்சு விடுவான். இதுதான் அவன் கல்ச்சரு. அவனுக்கு தெரிஞ்ச விஷயம் அவ்வளோதான். நம்மள மாதிரி மென்மையானவர்களாம் கிடையாதாங்க. கர்நாடகா படம்னு பார்த்துருக்கீங்களா இல்லையா? தெலுங்கு படத்துக்கு வந்து மிரள் வைங்க, அதை பற்றி இன்னும் மிரள் வைங்க. ஹீரோவெல்லாம் சும்மா சாதாரணப்பட்ட அளவுலேயே ஹீரோவாக இருப்பாங்க. மொக்கையாக எடுத்து வச்சுருப்பாங்க. ஒரு படம் கூட கதை சொல்கிற மாதிரி இருக்காது. இத்தனை படம் தெலுங்குலேருந்து இங்கே ஹிட் ஆகிருக்கு, இங்கேருந்து தெலுங்கில் ஹிட் ஆகி அங்கே போய் தமிழ்லேருந்து எங்கெல்லாம் போய் ஹிட் ஆகுது. மலையாள படம் எவ்வளோ தமிழில் வந்து ஹிட் ஆகுது. அங்கே அது மேலே எந்த ஹிட்டுமே இருக்காது. பெங்களூர்லேருந்து பெருசாக இங்கே யாரும் தொழில் பண்ணல. சங்கீதா ஹோட்டல் சில அளவு தான் பண்ணுறாங்க. உடுப்பி ஹோட்டல் இந்த குரூப் தான். நம்மளும் பெருசாக போய் அங்கே பண்ணிடல. ஆனால் அங்கே 50% தமிழ் பீப்புள்ஸ் இருக்காங்க பெங்களூரில். நம்மளதே ஐடி கல்ச்சர் இங்கே இருக்கம்மா. அதெல்லாம் பார்த்துட்டு தானே இருக்கும். OMR பகுதிகளில் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. சரி, அதை தாண்டி அங்கே ஓப்பனாக நிறைய விஷயங்கள் நடக்குது இல்லையா? நம்ம தொடர்ந்து ஒரு சில காலகட்டங்களுக்கு முன்னாடி கூட நம்ம சோஷியல் மீடியாவில் பார்க்குறோம். அங்கே பெண்கள் வந்து அந்த ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு, பெண்கள் ட்ரிங்க்ஸ் பண்ணுறதுல நான் எந்த தப்பும் சொல்லலை, நம்ம உடனே அந்த பக்கம் போகிறோம்னு நினச்சிக்க போகிறாங்க. ஸோ ஓப்பனாக போலீஸ் முன்னாடியே கீழே விழுறதா இருக்கட்டும், ஆண்களோட சேர்ந்து அந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்து ஓப்பனாக நம்மளால் பார்க்க முடியுது இல்லையா அந்த கல்ச்சரில்? நீங்கள் இங்கே மெட்ராஸில் கண்ணை மூடிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க, நீங்கள் என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை வாங்க, கேமரா எடுத்துகிட்டு மேலே தான் காரில் செட் பண்ணிடலாம். நான் அழைச்சிட்டு போகிறேன், உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க. அந்த மாதிரி கல்ச்சரை ஈசிஆர் ஃபுல்லாக இரவு முழுவதும் வண்டி குளிரூட்டப்பட்ட அறையில் வண்டி ஓடிட்டு இருக்கு. டைட்டானிக் ஜாக்கு இந்த கேட்டுன்னு சொல்லிட்டு இருப்பாங்கல்ல, கை வச்சு இப்படி இழுக்கிற மாதிரிலாம் சீன் ஒரு பணியில் அந்த மாதிரி விடிய வண்டி ஓடிட்டு தான் இருக்குது. ஏசியில் டப்புன்னு டின்பீர் விடுவது. என்ன கதை அது? எல்லா இடத்துலையும் எல்லாம் இருக்க தானே செய்யுது. இங்கே கூட தான் இன்றைக்கி இங்கே ஒரு ஹோட்டலில் வெளில நைட்டு ஒரு 1 மணிக்கு பொண்ணு குடிச்சிட்டு வந்து ஆட்டோக்காரன்ட்ட பிரச்சனை பண்ணி வீடியோ வெளியிட்டுச்சு. எல்லா இடத்துலையும் இருக்குது. பெங்களூரில் அதிகாரம் பெங்களூர்லேருந்து இங்கே பரவிக்கிட்டு இருக்குது. ஸ்ப்ரெட்டட் தான் அது. பெங்களூர்லேயே இது முன்னோடியாக இருந்துச்சு இந்த கல்ச்சர். ஏமா ட்ரிங்க்ஸ் பண்ணுறதுலாம் இப்போ எல்லாமே யூனிவர்சல் ஆகி போச்சுமா. எல்லா இடத்துலையும் எல்லாம் நடக்குது. ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க பீர் அடிக்குது, வீடியோ பேசியிருக்கோம் நம்மளை. ஸ்கூல் பிள்ளைங்க பீர் அடித்து பாட்டு டக்கர் அடிச்சுட்டு வைக்கிது டப்புன்னு. அதெல்லாம் தான் எல்லாம் செய்கிறாங்களே. இதில் என்ன போய் அதிசயமா? அவங்க மட்டும் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறது என்ன இருக்குது? எல்லா இடமும் கல்ச்சர் மாறி போச்சு. சரி, ஓகே. இந்த ஒரு கல்ச்சரை நம்ம எப்படி சார் எடுத்துக்கிறது? இது வந்து ஒரு வளர்ச்சியா, இல்லை இது வந்து நம்ம பெருசாக கண்டுக்கக்கூடாதா, இல்லை இது காலப்போக்கில் வரக்கூடிய ஒரு விஷயமா எடுத்துக்கிறதா? வளர்ச்சினா எதுவுமே வளர்ச்சி. எக்கனாமியாக நீங்கள் வளர்ந்தால் வளர்ச்சி, கல்வியில் வளர்ந்தீங்கன்னா வளர்ச்சி, அறிவு வளர்ந்தால் வளர்ச்சி, பகுத்தறிவு வளர்ந்தால் வளர்ச்சி.
இது சமூக பொருளாதார வளர்ந்தா வளர்ச்சி, இதான வளர்ச்சி. ஆமாம். இது எப்படி வளர்ச்சியில் எடுத்துப்பீங்க? ஏமா ஆம்பளைங்க குடிச்சு விட்டு சமுதாயம் அழியுதுன்னு சொல்கிறேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நீங்கள் மட்டும் தான் குடிப்பீங்களா? நான் குடிக்கக்கூடாதான்னு கேள்வி கேட்டால் அது பேர் வளர்ச்சி இல்லை. இப்போ இடஒதுக்கீடு ஆணுக்கு பெண் சமம்லாம் சொன்னாங்களே, எதில்? வேலை வாய்ப்பில் நீங்கள் எங்களுக்கு சமமாக வரணும், கல்வியில் எங்களுக்கு சமமாக வரணும், இந்த நாற்காலி போட்டு 2 பேரும் சமமாக உட்காந்துருக்கணும், உன்னுடைய கருத்தும் சமுதாயத்தில் மதிக்கப்படணும், ஒரு வீட்டில் ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்கன்னா உங்கள் கருத்தை கேட்கணும். இதுதான் வளர்ச்சி, இதுதான் சமம். எங்களுக்கு நிகராக நீங்கள் பைக் ஓடுறது பெரிய அது என்ன முன்னேற்றமா? அது இந்த 8 மூளை 10 மூளை வேணும், ஒரு பைக்கு தயாரித்தா கூட ஓகே. அதுக்கு பேர் சமம் இல்லை. கிராப் வெட்டிக்கிட்டால் நீ இப்போ முற்போக்குவாதி, தலைமயிர் வளர்த்துக்கிட்டா பிற்போக்குவாதியா? கூந்தல் என்பது பெண்களுக்கானது, எங்களுக்கு வளர மாட்டுதே. வளர்ந்தா நான் கூட வச்சுக்கலான் இருக்கேன், வாங்கி பேர் போட்டு என்றா பசுமதி அப்படின்னு சொல்லி நாட்டாம மாரி சுற்றிட்டு போயிட்டு இருக்கலாமா? மயிர் வளரல, அதுக்கு நான் என்ன பண்ணுறது? உங்களுக்குன்னு சில அழகு இருக்குமா? அது பெண்மைங்கிறது ஒரு அழகானது, ரொம்ப போற்றுதலுக்குரியதுன்னு நான் சொல்கிறேன். என் தாயும் பெண் தான், கூட பிறந்தவளும் பெண் தான், ரொம்ப மதிக்கிறேன், நான் ரொம்ப ஆனர் பண்ணுறேன், உங்களை ரொம்ப எனக்கு சமமாக நடத்துகிறேன். அதுதான் போற்றுதல். எனக்கு நிகராக நீ பீர் அடிக்க போகிற, என்னோட சேர்ந்து நீ குடிச்சிட்டு குப்பார கிடக்க போகிறேன்னு சொல்கிறது பேர் முன்னேற்றம் இல்லை, அது அழகு இல்லை. அது இப்போ ஃபெமினிசம் வாட் டெமினேஷன் சொல்லுங்கள். ஃபெமினிசம்னா என்ன? சமுதாயத்தில் இப்போ எல்லாரும் எப்படி ஃபெமினிசம் நினச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற வழியில் நான் சொல்லவா? ஏதோ உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சது இல்லை, மற்றவங்க நினச்சிட்டு இருக்கிறத சொல்கிறேன். இடம் பொருள் ஏவல் எந்த இடத்துலையும் பார்க்க மாட்டேன். என்னுடைய ஸ்டைலில் தான் நான் ட்ரெஸ் போடுவேன். அந்த இடம் பொருள் ஏவல்லாம் நான் பார்க்க மாட்டேன், அந்த ஸ்டைலில் தான் நான் ட்ரெஸ் போடுவேன். நீங்கள் பண்ணுறது தப்போ கரெக்டோ, நீங்கள் தப்பாக பண்ணிடுறோ கரெக்டாக பண்ணுறீங்களோ ஒரு ஆண், நான் அதையே அப்படியே பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு நோக்கில் பல பெண்கள் இருக்காங்க. ஸோ அவங்க தாட்டிலேருந்து நான் சொல்கிறேன். ஓகே, ஏறக்குறைய ரைட்டாக பேசுகிறேன். பட் ஆடை சுதந்திரம் என்பது உன்னோட விருப்பம். ஆடை சுதந்திரம் இருக்குது, கண்டிப்பாக எனக்கு இருக்குது. அது அழகாக நான் சொல்கிறேன். ஸ்விம்மிங் பூலில் போய் நீ நல்லா நின்னது, அதுக்கான ட்ரெஸ்ஸு, நீச்சல் உடை அதை போட்டு டைவ் அடிங்க. நீச்சல் உடையை போட்டுட்டு மவுண்ட் ரோட்டில் போயிடாதுன்னு நான் சொல்கிறேன். இடத்துக்கு தகுந்த மாதிரி இருக்கணுங்கிறது என்னுடைய கருத்து. பட் எல்லா இடத்துலையும் யூனிக்காக இருப்பேன்னு நீங்கள் சொல்கிறீங்க. நான் கூட நைட்டு தூங்குவோம்ல, கையில் கட்டிட்டு பனியன் போட்டுட்டு தூங்குவேன். ஹாட்ஸ்பாட்டுன்னு ஒரு படம் பார்த்தேன், சூப்பராக இருந்துச்சு படம். 4-5 கதை அந்த படத்தோட கதை. அதில் தம்பிராமையா பொண்ணு பயங்கர பேஷனாக ஆச்சா பூச்சாங்க, இவர் கிழிஞ்ச பனியனை போட்டுக்கிட்டு ஹாப்பி பர்த்டே மை டியர் டாக்டர் அப்படிம்பாரு, பட்டாப்பட்டி காலேஜில் போட்டுட்டு. அப்பா என்ன அசிங்கப்படுத்திட்டீங்கப்பா நீங்கன்னு. ஏமா இப்படி தானேமா நான் ராத்திரியில் தூங்குறேன், நீ என்ன சொன்ன, என் ஆடை என் சுதந்திரம் சொன்னீங்களா, அப்போ என் ஆடை என் சுதந்திரம், இதுதாம்மா எனக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவார். சூப்பராக இருக்கும். நீங்கள் மாறிட்டீங்க, நாங்களும் மாற முயற்சி பண்ணுறோம், ஆனால் கொஞ்சம் டைம் வேணும், உங்களை திடீர் மாற்றம் எனக்கு பயத்தை தருதுன்னு சொல்லுவார். செம்ம படம், கண்டிப்பாக கொண்டு அழைச்சி கொண்ட காமிங்க, அந்த போர்ஷனையாவது காமிங்க. அப்போ நான் இடம் பொருள் ஏவல்னு ஒன்று இருக்குப்பா, எங்கே எப்படி ட்ரெஸ் பண்ணுறேன். அப்போ நான் உனக்கு அலைன்ஸ் பார்க்க இருந்த இடத்துல என் ஃப்ரெண்டு முன்னாடி நீ ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தது எனக்கு எப்படி வந்திருக்கும், உன் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி நான் இப்படி வந்தது உனக்கு இப்படி இருக்குன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி வந்தது எப்படி இருக்கும்? இது எல்லாத்தையும் இன்னொன்று சொல்லிடுறேம்மா, எல்லாருக்கும் இங்கே எல்லாமும் உண்டு. எனக்கு இருள் சூழ்ந்த இன்னொரு முகம் உண்டு, உனக்கும் இன்னொரு முகம் இருக்கும், உனக்கும் இன்னொரு முகம் இருக்கும். அதை எல்லா இடத்துலையும் காமிக்க முடியாது. இப்போ ஆஃப் கேமரா பண்ணிட்டு என் வேலை ஒன்று ஆகலைன்னா நான் யாஃபை சாப்பை வாயில் திருப்பி திட்டுவேன். திட்டலாமல் திட்டக்கூடாது, ஒழுங்காக எல்லா வாய்ப்பும் கொடுத்து நீ போய் தோத்துட்டு வர்ற. இந்த கேமரா இருக்குது, கேமரா தள்ளிட்டு உடச்சிடுறேன் உனக்கு கொஞ்சம் முடியுமா? கோவம் வரும் தானே, பட் அது எல்லா நேரத்துலையும் காமிக்க முடியுமா? எதுக்கு எதை காமிக்கணும்னு இருக்குது. ஒரு அன்பு மிகுதி. சின்ன பிள்ளைல நம்ம அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி எல்லாம் கட்டி பிடிச்சி விளாண்டுருப்போம். இப்போ ஒரு பெரிய பிள்ளைங்களா ஒரு வயசுக்கு மேலே வந்துட்டோம். இப்போ போய் நம்ம அக்கா தங்கச்சி கட்டி பிடிச்சி விளையாடுறோங்கிறது நல்லா இருக்குமான்னு கேட்குறேன், பேச்சு கேட்குறேன். நமக்குள்ளே இருக்கிற உறவு அக்கா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சியாக இருக்கும், பட் அது பாசிட்டிவா இயல்பா? அது ஏன்னா 7-7 வயசாகுது, இன்னும் பாரு ஒளிஞ்சு பிடிச்சி விளையாடுன்னு சொல்ல மாட்டாங்க. அப்போ எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் இருக்குல்ல, இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளும் கொஞ்சம் மாற்றிக்கணும் நம்மளை. இந்த ட்ரெஸ் போட்டிருக்கீங்களா, இப்போ உங்கள் நேட்டிவ் பிளேஸ் உங்கள் ஊருக்கு போகல, இந்த ட்ரெஸ் நல்லா தான் இருக்கும், ஒன்றும் தவறான ட்ரெஸ்ஸாக இல்லை, ஓவரால் ஃபைன், வேணா ஒரு ஷால் போட்டுக்கலாம். அதுபோல் தான் தலைமையில் போட்டிருக்கேன், ஷால் மாரி தான் இருக்குது. அதுவும் உங்கள் வீட்டுக்கு போகல நீ சாதாரணமாக நார்மலாக பில்டப் பண்ணாமல் பத்தா பண்ணாமல், அவள் பாரு ஓட்ட பத்தா பண்ணுறாமா, கிராமத்தில் சொல்லுவாங்க தெரியுமா, புரிய ஓவர் பில்டப், சாதாரண லிப்ஸ்டிக் போட்டிருந்தாலே கிராமத்தில் அப்படி தான் பேசுவாங்க. இப்போ அது ஃபேஷன் ஆகி போச்சு. நான் முதல்ல மெட்ராஸ் வந்தப்போ மெரினா பீச் நான் ஒரே ஒரு வாட்டி தான் போனேன், காட் ப்ராமிஸ். மார்னிங் டைம் போவேன், என் பசங்களை அழைச்சிட்டு போவேன். மற்றபடி நான் மெரினா பீச்சுக்கு போனதில்லை, எனக்கு அவசியமும் இல்லை. அங்கே எல்லாம் பிணைஞ்சு கிடக்குறாங்க, 8-9 அப்படி கிடஞ்சி நலபாம்பு சரபாம்பு பிணையிற மாதிரி பிணைஞ்சு கிடக்குறாங்க. அது ஒரு பொது வழியில் அருவரிப்பாக தெரியல, நீங்கள் செய்கிற வேலை அநாகரிகமாக தெரியல. அது நீங்கள் பிணையிறது உங்களோட சுதந்திரம், பட் அதுக்கு ஒரு இடம் வேணும்ல. கண்டிப்பாக அது மெரினா பீச் இடமா, ஆசியாவில் பெரிய கடற்கரை, வெக்கமே இல்லாமல் பப்ளிக்காகவே போர்வை மாரி போத்திட்டு ஆவி பிடிப்பாங்களா, அந்த மாதிரி ஷாலை போட்டு என்னமோ பிடிக்கிறாங்க மரட்டி பேரும். நான் பார்த்தேன் மெரினா பீச்சில், அது ரொம்ப கிரெஞ்ச் ஆகிட்டு நமக்கு.
மனசு ரொம்ப வக்கரமாக மாறிடுச்சு. என்னடா இது ஊர் இப்படி இருக்குது, கட்டுறது தமிழ் எம்மின்னு ஒரு படம் வந்துச்சு தெரியுமா, ஷூட் பண்ணிடுவாப்புல ஹீரோ, என்னடா இது இப்படி இருக்குன்னு சொல்லி. அப்புறம் இப்போ காலை நேரங்களில் இப்போ ரொம்ப அழகாக இருக்கும், நிறைய பேர் வாக்கிங் போவாங்க, சூரியன் கிளம்பும், சன்ரைஸ் ஆகும், நிறைய சூப்பெல்லாம் வைப்பாங்க, எல்லா சூப்பு வைப்பாங்க, சூப்பராக குடிக்கலாம், காலையில் எல்லாம் வாக் பண்ணலாம், குதிரை இருக்கும், ஹார்ஸ் ரைடிங் கற்றுக்கலாம், அது நல்லா இருக்குது. ஸோ அதனால சொல்ல வர்றேன், இடம்பொருள் ஏவல். எப்படி சொல்லலாம் உங்களுக்கு புரிகிற மாதிரி, இப்போ இந்த ட்ரெஸ் போட்டிருக்கேன், கோர்ட்டுக்குள்ளே இதே மாதிரி போக முடியுமா? கண்டிப்பாக முடியாது. நீ ஒரு மருத்துவர், மருத்துவமனைன்னா அந்த அந்த கழுத்தில் டெலஸ்கோப்பு, அந்த கவுன் போட்டு ஒரு ஆப்ரேஷன் தேட்டரில் போகணுன்னா ஃபுல்லாக இதெல்லாம் கட்டி, ஏன்னா உன்னோட முடி எதுவும் ஆப்ரேஷனில் விழுந்துட்டா செத்து போடுவான். அப்போ அதுக்கேற்ற மாதிரி தானே உன்னை போகணும். அந்த ஆப்ரேஷன் ட்ரெஸ்ஸை ரோட்டில் போட்டு போனால் காமெடியன் ஆகிடுவோம். கோட்டை மாட்டிக்கிட்டு நான் ரோட்டில் சுற்றினா காமெடியன் ஆகிடுவேன். போலீஸ் ஸ்டேஷனில் தான் போலீஸ் ஸ்டேஷனுக்குலாம் கோட்டுக்கவங்களோட போவாங்க வக்கீல். ரியல் லைஃப்பில் அப்படி கிடையாது. இதுதான் ட்ரெஸ், இப்படி ஒயிட் ஷர்ட் போட்டிருக்கோம், கலர் ட்ரெஸ் கூட போட்டுக்கலாம், எங்களுக்கு ட்ரெஸ் கோடு ஒன்றும் அப்படி இல்லை. பட் பிளாக் அண்ட் ஒயிட்டு யூனிக்காக நாங்கள் ட்ரெஸ் கோடாக வச்சுருக்கோம். கோட்டுக்கு போகல கவுன் போட்டுக்க போகிறோம், அந்த இடத்துக்கு தகுந்த ஆடை தானே போடணும். நைட்டி போட்டுட்டு இப்போ நீ ஆங்கர் பண்ண போறியா? ஸோ இடத்துக்கு தகுந்த மாதிரி இருக்கணும்னு சொல்ல வர. அது பெண்களுக்கும் இல்லை, ஆண்களுக்கும் சரி. ஒரு டீக்கல்ல போய் பப்ளிக்காக தம் அடிக்காத பழக்கம் உள்ள உங்களுக்கு மூக்கில் ஏறும் தானே அந்த புகை, அது தப்பு தானே. ஸோ யானுமே அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்கணும். யானுக்கு ஒன்று பெண்ணுக்கு ஒன்று எதுவுமே கிடையாதுமா, எல்லாமே எல்லாருக்குமானது. ஆனால் நம்ம எல்லாருமாக்குமா நடந்துக்கிறோமாங்கிறது இங்கே கேள்வி. நான் பேசுகிறது இன்னும் கிரிஞ்சா கூட பேசலாம், என்னை யாரும் கேட்க போகிறது இல்லை. விருப்பப்பட்டால் போட போகிறீங்க, வெட்டி போட போகிறீங்க, எடுத்து அரைச்சிட்டு போக போகிறீங்க. ஆனால் நான் எனக்குன்னு ஒரு ஃபார்மேட்டு பேசணும்னு வச்சுருக்கேன்ல, அந்த சிஸ்டத்தை விட்டு நான் வெளில வராமல் பேசுகிறேன்ல, அதுதான் இங்கே விஷயமே. அது இல்லாமல் பேசக்கூடாது. மரியாதைங்கிறது, பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்குறது, கொடுத்தா என்ன தப்பு? நம்மளோட வயசில் மூத்தவங்க தானே, அவங்கள வாங்க போகணுன்னு சொன்னால் என்ன தப்பு? கெட்ட வர சொன்னால் தப்பு தானே? மரியாதை கொடுக்கணும் தானே எல்லாருக்குமே, அது சொல்கிறேன். கண்டிப்பாக சார். இப்போ நம்ம பேசின இந்த ஒரு வீடியோ முழுக்கமே வந்து பார்த்தீங்கன்னா பெண்களை சார்ந்து கிடையாது, ஆண்களுக்கும் ரெண்டு பேருக்குமே சார்ந்த ஒரு விஷயமா தான் பேசியிருக்கோம். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இத்தனை விஷயங்களை எங்க கூட பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி சார். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா.